மக்களே, நம்ம எங்கே போகிறோம்னா நமக்கு பிடிச்ச ஒரு நபரை பார்க்குறதுக்கு 1.5 நாள் காடு மேலே கடந்து போக போகிறது. நபர் யாருன்னு நான் இந்த இடத்துல ஒரு பதிவு முக்கியமாக சொல்லணும். நான் பல வருஷமாக இந்த வழியில் பயணம் பண்ணுறேன். இந்த வழியில் எந்த பெட்ரோலோ போலீஸோ நின்று ஏன் ஹெல்மெட் போடலை அப்படின்னு கேட்குறதுக்கு எந்த சோர்ஸும் இல்லை. ஆனாலுமே சிங்கிள் பர்சனாக இருந்தாலும் டபுள்ஸாக இருந்தாலுமே பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போடுறாங்க. செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், நம்மளை கிராஸ் பண்ணி போகிறாரு, அவரும் ஹெல்மெட் போட்டு தான் இருக்காரு. 95% ஆஃப் பீப்புள்ஸ் இங்கே ஹெல்மெட் போடுறாங்க. நான் வளரும்போதெல்லாம் சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரியான நாடுகள்லாம் வந்து செல்ஃப் டிசிப்ளின் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, ரூல்ஸ் நல்லா இருக்குது சொல்லுவாங்க. ஆனால் இப்போது நம்ம பக்கத்து ஸ்டேட், ரொம்ப தூரம் இல்லை, பக்கத்து ஸ்டேட்டு செல்ஃப் டிசிப்ளின் பக்காவாக ஃபாலோ பண்ணுறாங்க. இது நடுவில் 2 மாதம் முன்னாடி நான் ஒரு கேரளா நபரை தமிழ்நாட்டில் சந்தித்தேன். அது வேறு ஒரு கதை, நான் டைம் இருந்தால் அடுத்த பதில் சொல்கிறேன். அந்த நபர் என்கிட்ட கேட்குறாரு, உங்கள் ஊரில் யாரும் ஹெல்மெட் போட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கேட்கும்போது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. இது நடந்தது, நான் இதுக்காகலாம் சொல்லலை, உண்மையாக நடந்தது. அவர் தொண்டு நிறுவனத்தில் வேலை செய்கிறார். அந்த பற்றி பேச சொல்லிட்டுறேன். தொண்டு நிறுவனத்தில் வேலை செய்கிறாரு. அங்கே இருக்கிற ஒரு பர்சன், மென்டல் டிசபிளாக இருக்கிற பர்சன் வந்து அவங்க வீட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகிறதாக வந்தாங்க. அப்போது அந்த பர்சன் திரும்பி ஊருக்கு காட்படி போகும்போது நான் அவங்கள பஸ்ஸில் மீட் பண்ணேன். அந்த பர்சன் என்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி ஊரில் யாரும் ஹெல்மெட் போட மாட்டாங்களே ஏன் அப்படின்ட்டு, ரூல்ஸ் இல்லையாடு. நான் என்ன ஆன்சர் பண்ண தெரியாமல் சிரித்து சமாளித்தேன். ரூல்ஸ் இருக்குது, பட் யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படி சொல்லிட்டு. இன்னொரு கொஷின் கேட்டாங்க, இங்கே எல்லாருமே பிளாஸ்டிக்லாம் அப்படி அப்படியே போட்டுறாங்களே, அது யாரும் கேட்க மாட்டாங்களா அப்படி சொல்லிட்டு. இதெல்லாம் நம்ம இன்னும் சரி பண்ணிக்க வேண்டியது இருக்குது. நம்ம ஸ்டேட்டில், நம்ம ஊரில் ஒவ்வொரு மனுஷனும் தனி மனித ஒழுக்கம் வர வரைக்கும் யார் சொல்லி என்ன போதும். நம்ம நடைபாதை ஸ்டார்ட் பண்ணி நடக்க ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 1 ஹவர் ஆகும். 1 ஹவர் எதுவுமே பிரச்சனை நிற்கணும். முதல்ல ஒரு ஆணி வச்சுட்டு போகிறோம், ஒரு ஸ்டெப்பு பின்னி வச்சுட்டு போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த இடம் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி வெளிப்பாடு வரும்போது, கொரோனாக்கு அப்புறமா வரும்போது அலோவ் பண்ண சொல்லிட்டு நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த வழி வரும்போது 2 வழி பிரிக்கணும். நம்ம கீழ் வழியில் போகணும். இந்த மேலே கோயில் பார்த்துட்டு இறங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை இப்படியே கீழே போகிறதா இருந்தாலும் சரி. இந்த இடத்துல மேக்ஸிமம் நம்ம பிரச்சனையாக இருக்கும். நான் பார்த்தனால மக்களே, நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இந்த கோயிலோட தார் ரோடு முடியுது. ஓகேவா, நம்ம ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணதுனால தார் ரோட்டோட சூடு நமக்கு எதுவும் தெரியலை. ஏர்லி மார்னிங்கில் 8:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். தாரோட சூடு நமக்கு தெரியல. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தார் ரோடோட இது தெரியாது. இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு மண் ரோடு மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். சின்ன இடத்துல தார் ரோடு மாதிரி வந்து போகும். மக்களே, நம்ம பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி தார் ரோடு அதோடு முடிஞ்சிச்சு. அதிலிருந்து இது வரைக்கும் சிமெண்ட் ரோடு. ஓகேவா, சிமெண்ட் ரோடு முடிஞ்சிச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டு. இந்த செக் போஸ்ட்டு நீங்கள் சாயந்தரம் 5 மணிக்குள்ளே வந்துடணும். 5 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா அவ்வளோ பண்ண மாட்டாங்க. இங்கேருந்து செக் போஸ்ட்டு ஃபாரஸ்ட் ரோடு, கொஞ்சம் தூரம் மண் ரோடு வரும், அப்புறம் கொஞ்சமாக தார் ரோடு வரும். சிமெண்ட் ரோடு முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் செக் போஸ்ட்டுக்கு அடுத்து இது தான். மழை பெஞ்சா இங்கே கொஞ்சம் வழுக்கும், மற்றபடி நல்லா தான் இருக்கும். இதுக்கப்புறம் மனிதர்கள் வாகனங்களோட ஃப்ளோ வந்து கம்மியாகிடும். நாமும் காடு, மரம், இயற்கை இப்படியே ஜாலியாக போக வேண்டியது தான். மக்களே, நமக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யணும், பிடிக்காததோட போராடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு பிடிச்சது என்ன? காடு, மலை, மரம், இயற்கை, ட்ராவல். அப்போது நம்ம அந்த விஷயத்தை தானே செய்யணும். அதை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ட்ரீ லவர்ஸ், நாட் ட்ரீ லவர்ஸ், மரத்தை காதலிப்பவர்கள். உங்களுக்கு இந்த சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த மரம், இந்த காடு, இந்த இயற்கை, அதோட இந்த மரங்கள் அசையும் போது வர சத்தம், இதுதான் மனுஷனுக்கு நிஜமாகவே இயல்பாக நிம்மதி தருது.
ஒரு சிறிய பெரிய மேடுகளுக்கு கடந்து காட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஓகேவா, நல்லா பாருங்கள் காடு, இந்த பெரிய பெரிய மரம், இது அசைஞ்சு வர காற்று, அந்த சத்தம் இயற்கையே நம்மளை வரவேற்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் ஸ்டே பண்ணுறதுக்கான ஒரு டென்ட்டு. இது ஃபஸ்ட் நம்ம பார்க்குற டென்ட்டு. அதே மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டில் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்க்குற ஃபஸ்ட்டு டென்ட்டு மாதிரி இவங்க ஏறி இறங்குறதுக்கான ஏணி கூட வித்தியாசமாக அழகாக நல்லா வரும். சாமி சாமி சரணம். நம்ம எப்பவுமே வழக்கமாக டிசம்பர் எண்டில் தான் பெரிய பாதை பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த முறை 10 நாள் முன்னாடி போட்டதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மூங்கில் அசைகிற சத்தம், மரங்கள் அசைகிற சத்தம், பறவைங்கள் விலங்குகளோட சத்தம், இதெல்லாம் ரொம்ப மிஸ் ஆகுது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பாட்டு போட்டுட்டு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வச்சுக்கிட்டு இந்த இயற்கையோட அமைதியை மாற்றிட்டே வராங்க. அது இல்லாமல் இந்த இயற்கையோட அமைதி நம்ம புரிஞ்சுக்கணும், கேட்கணுன்றதுக்காக தான் 10 நாள் முன்னாடியே கிளம்பி வந்துட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி யாருமே இல்லை, நமக்கு முன்னாடியும் யாருமே இல்லை. மக்களே, இந்த சின்ன காடு கடந்து வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஓப்பன் வழி வரும். இந்த ஓப்பன் ஸ்பேஸில் வெயில் நேரத்தில் வந்தீங்கன்னா கால் சுடும். அது மட்டும் கொஞ்சம் பிஃபோராக பார்த்துக்குங்க. மற்றபடி இந்த சின்ன ஓப்பன் ஸ்பேஸை கடந்தோம்னா நம்மளுக்கு காலகட்டி கடந்து ஒரு சின்ன தார் ரோடு கிராஸ் பண்ணி உள்ளே போகும்போது அழுதா வந்துடும். அழுதா ஆரத்தில் குளிச்சுட்டு, அழுதால இப்போ 2:30க்கு பிஃபோர் வந்தால் மட்டும்தான் அலோடு சொல்லியிருக்காங்க. நம்ம ரீச் ஆகிடுவோம். 2:30ன்றது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண சான்சஸ் இருக்குது, பட் 2:30 இட்ஸ் பெஸ்ட். சாமி சரணம். அந்த ஓப்பன் ஸ்பேஸ் நம்ம கடந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நிழல் வரும். அந்த நிழல் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இடம் வரும். ஓகேவா, இந்த இடம் வரும்போது உங்களுக்கு காலகட்டியில் பாட்டு பாடுற சத்தம் கேட்கும். இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸுக்கு நடந்து போனோம்னா காலகட்டி வந்துடும். இந்த சத்தம் நம்மளை வரவேற்கிறதாவே நம்ம நினச்சிப்போம். மக்களே, இதுதான் வந்து காலகட்டி. ஓகேவா, நம்ம காலகட்டி ரீச் ஆகிட்டோம். 8:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண நம்ம பயணம் இப்போ 9:42 காலகட்டி ரீச். மக்களே, காலகட்டிக்கு அடுத்தது இந்த தார் ரோடு ஸ்டார்ட் ஆகிடும். இந்த தார் ரோடு வந்து அழுதாக்கு கூட்டு போயிடும். அழுதாக்கு அப்புறமா நம்மளுக்கு தார் ரோடும் கிடையாது, வாகனம் கூட கிடையாது, மழை தான். சந்தோஷமான செய்தி, நம்ம அழுதா மலைக்கு வந்துவிட்டோம். அழுத ஆறு வந்துட்டோம். இதுதான் அழுத ஆறு என்ட்ரன்ஸ். இதுதான் அழுத ஆறு என்ட்ரன்ஸ். ஓகே, இந்த டவுன் இறங்கி போனோம்னா அழுத ஆறு வந்துடும். குளிச்சுட்டு ஏற வேண்டியதுதான் அழுதாமலை. அழுதா ஆற்றில் தண்ணி குறைவாக இருக்கிறது, ஆனால் குளிக்கலாம், நிறைவாக குளிக்கலாம். இந்த மிதமான வெயிலுக்கு அழுதாத்தில் குளிக்கிறது சுகமாகவே இருக்கும், நிறைவாகவே இருக்கும். அழுதாத்தில் சின்ன ஒரு கோயிலை போட்டாங்க. மணி 12:30. சிறிய வழியான தண்ணி சில்லுன்னு இருக்கும். குளிச்சுட்டோம். அழுதாமலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அழுதாமலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். திரும்பி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அலோடு கிடையாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் வச்சுருக்காங்க. எல்லா கடைகளிலுமே தண்ணி கிடைக்க குடிக்க. ஸோ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் தூக்கி போட சொல்லிட்டாங்க, நம்மளை போட்டோம். சாமி சரணம். அழுதாமலை ஸ்டார்டிங். சாமி சரணம். அழுதாமலை ஏறிக்கொண்டே இருக்கிறோம். கல்யாணங்குன்றுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது. இன்னும் 1/2 கிலோமீட்டர் 1/2 மணி நேரத்தில் போயிடலான்னு சொல்லியிருக்காங்க. போயிட்டுருக்கோம்.
சாமி சரணம். கல்லிடம் குன்று தாவாலம் அழுதலேருந்து 1.5 கிலோமீட்டர். இன்னும் 2.5 கிலோமீட்டர் போனால் முக்குடி. இங்கேயும் வெறி இருக்குது, தங்கலாம். அங்கேயும் வெறி இருக்குது, தங்கலாம். இன்வெட்டுன்னு தங்க முடியாது. சாமி சரணம். இப்போண்ணா ஓகே, கல்லிடம் குன்று தாவாலம் வந்துட்டோம். கல்லிடம் குன்று தாவாலம். சாமி சரணம். மக்களே, இதை பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கல்லாக இருக்குல்ல, இந்த கல்லெல்லாம் அழுதா மலையில் அழுதா நதியில் குளிச்சுட்டு ஒரு கல்லுக்கு வந்து இங்கே வைப்பாங்க. அப்படி வச்சு இதுவே ஒரு குன்று மாதிரி ஆகிடுச்சு. அழுதா நதியில் கல்லே இல்லை, அந்த நிலைமைக்கு ஆக்கிட்டாங்க. இப்போது இந்த சின்ன சின்ன கல் எல்லாமே அழுதா நதியிலேருந்து வந்த கல்லுங்க தான். சாமி சரணம். சாமி சரணம். கல்லிடம் குன்று தாவாலம் காலை 7 மணிக்கு ஓப்பன் பண்ணி சாயந்தரம் 4 மணி 4:30 வரைக்கும் ஓப்பன் இருக்கும். அதுக்கப்புறம் யார் வந்தாலும் கல்லிடம் குன்றில் ஹால்ட்டு தான். இங்கேருந்து நம்ம முக்குழி போனோம். முக்குழி 3 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டதாக சொல்கிறாங்க. வழக்கமாக 5 மணிக்கு பண்ணுவாங்க. என்னன்னு தெரியல, இந்த முறை போய் பார்த்தா தான் நமக்கு தெரிய வரும். சாமி சரணம். சாமி சரணம். நம்ம இப்போது கல்லிடம் குன்றிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம டென்ட்டு வந்து முக்குழி தான். முக்குழி க்ளாஸ் பண்ணிடலாம்னு நினச்சிருந்தோம். 3 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறதுனால நம்ம போய் முக்குழியில் டென்ட் ஸ்டே பண்ணிட்டு காலைல 7 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க. அப்போ நடக்க ஸ்டார்ட் பண்ண அடுத்து. சாமி சரணம். சாமி சரணம். சாமி சரணம் ஐயப்பா. இந்த இடத்துக்கு எந்த தனிப்பட்ட பதிவும் இல்லை, ஆனால் காரண காரியமே இல்லாமல் ஒரு அமைதி நிலவுது. அதை நீங்களும் உணரணுன்றதுக்காக பதிவு பண்ணுறேன். சாமியே சரணம் ஐயப்பா. நமக்கு முன்னாடி ஒரு மாளிகைப்புறம் போயிட்டுருக்காங்க, வயசான மாளிகைப்புறம். சாமி சரணம். இது கல்லிடம் குன்று தாண்டி அடுத்தது உடும்பார வில்லன் தாவாலம். இங்கே சின்ன சின்னதாக சாமிகளுக்கு யட்சினிகளுக்கு கோயில் இருக்கும். வழிபட்டுட்டு இவங்க தான் வனத்தை காப்பாற்றுறவங்க. இவங்களை வழிபட்டுட்டு நம்ம நடக்க தொடங்கணும். சாமியே சரணம் ஐயப்பா. உடும்பார வில்லன் இஞ்சிப்பாறை கோட்டை ரெண்டுமே ஒன்று தான். முடிஞ்சதுக்கப்புறமா இறக்கம். அழுதாமலை வச்சு செஞ்சிருச்சு. அழாத குறையா 1.25 மணி நேரம் எடுத்து ஏறத்துக்கு. ஏறி முடிஞ்சதும் கல்லிடம் குன்று கொஞ்சம் பரவாயில்ல, கஷ்டம் கிடையாது. முடிஞ்சோடனே இறக்கம் முடிஞ்சதும் முக்குடி. இந்த இறக்கத்தில் தான் நம்ம பார்க்க வந்த முக்கியமான நபரில் ஒரு பகுதி ஆளை பார்க்க போகிறோம். கிட்ட போனோன்னே சொல்கிறேன். சாமி சரணம். சாமி சரணம். நம்ம இன்றைக்கி பார்க்குற ஃப்ரெஷ் யானை சாணி இதுதான். எப்போவுமே இதுக்கு முன்னாடி வருடத்துலலாம் சீக்கிரமாக பார்த்துருவோம். பிஃபோர் தட் இன்றைக்கி கொஞ்சம் தூரத்தில் தான் பார்க்குறோம். கொஞ்சம் மிதிப்போம். பார்த்திங்கன்னா இப்போ தான் போட்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். யானை சாணி சூடாக இல்லை, ரொம்ப சில்லுன்னு இருக்குது. காலையில் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். சாமி நம்முடைய பதில் சொன்ன மாதிரி நம்ம பார்க்க வந்த முக்கியமான நபரில் இவரும் சரிபாதி. பார்க்க வந்தது ஐயப்பனையும் இவரையும் தான். ஐயப்பனை சபரிமலை ஃபுல்லாக பார்த்துடலாம், ஆனால் இவரை பெரிய பாதையில் வந்து அழுத மலை ஏறி அழுது கஷ்டப்பட்டு வந்தால் மட்டும்தான் இவரை பார்க்க முடியும். நான் பேக்ரவுண்டை ஆன் பண்ணுறேன், இவரை பாருங்கள். நான் பல வருஷமாக இவரை பார்த்துன்னு இருக்கேன். எத்தனை வருஷமாக இருக்காருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் பல வருஷமாக பார்த்துன்னு இருக்கேன். இவரை உங்களுக்கு காட்டணும் அப்படின்றது எனக்கு ஒரு எண்ணம். எனக்கும் இவருக்கும் ஒரு இணைப்புரியாக ஒரு கனெக்ட் இருக்கும். நான் போய் கொஞ்சம் பேசிட்டு வரேன்.
சாமி சரணம். முக்குளிலிருந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காலை 7 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க. எல்லாருமே இந்த வருஷம் போவாங்க. ஐயப்பா அறிவென்பொருளே அறிவென்பொருளே வேதம் நெய்யபிஷேகம் கற்பூர தெய்வம் கற்பூர தெய்வம் அவலும் மலரும் அவலும் மலரும் கொட்டத்தேங்கா கொட்டத்தேங்கா எல்லாம் 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 சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே ஐயப்பா சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே பகவானே பகவதியே பகவதியே பகவானே பகவதியே பகவானே பகவான் பாதம் பகவதி பாதம் பகவதி பாதம் பகவான் பாதம் பகவதி பாதம் பகவான் பாதம் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமி அப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா என் குருநாதா ஐயப்பா என் குருநாதா ஐயப்பா அறிவின் பொருளே ஐயப்பா அறிவின் பொருள். சாமி சரணம். நம்ம முக்குழிந்து கிளம்பி 1.25 மணி நேரம் ஆகிடுச்சு. நடந்துகிட்ருக்கோம். இன்னும் கரிமலை வரல. கரிமலை ஏற்றம் ஸ்டார்ட் ஆகலை. ஸ்டார்ட் ஆன பிறகு உண்மையான மலையேற்றம் தெரியும். நல்லா பாருங்கள், நம்ம முன்னாடியும் ஆள் யாரும் இல்லை, பின்னாடியும் ஆள் பெருசாக இல்லை, சில பேர் தான் வராங்க. சாமி சரணம். சாமி சரணம். புதுச்சேரி தாவாலம் வந்துவிட்டோம். இன்னும் 1 கிலோமீட்டர் கரிமலை ஏற்ற தொடக்கம். சாமி சரணம். சாமி சரணம். புதுச்சேரி தாவாலம் அடுத்து இன்னொரு சின்ன ஊரை வரும். இங்கே குளிச்சுட்டு கிளம்புறவங்க இருக்காங்க, இப்படியே போகிறவங்க இருக்காங்க. சில பேர் இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டு காலையில் குளிச்சுட்டு கரிமலை ஏற்றத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கரிமலை ஏற்றத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சாமி சரணம். சாமி சரணம். கரிமலை ஏற்றம் தொடக்கம். கரிமலை ஏற்றம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சாமி சரணம். சாமி சரணம். நம்ம இந்த முறை புதுசாக ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரை கிராப்ஸ் இந்த சின்ன வாட்டர் கேனில் போட்டு தண்ணி ஊற்றிட்டோம். நேற்று நைட்டே ஊற்றிட்டோம். ஃபுல் நைட்டு ஊறின பிறகு கரிமலை ஏற்றத்துக்காகவே வச்சுருந்தேன். இது பாசிட்டிவாக கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணலான்ட்டு குடித்தேன். நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாமி சரணம். சாமி சரணம். சாமியா சரணம் ஐயப்பா. கரிமலை வச்சு ஏறிக்கிட்டு இருக்கோம். இப்போ வர வழியில் ஒரு கடையில் தொப்பி பழம்னு ஒன்று கொடுத்தாங்க. ஆரஞ்சு பழம் மாதிரியே இருக்குது, பட்டு சாத்துக்குடி ஆரஞ்சு மாதிரியே இருக்குது. கலர் வந்து தர்பூசணி கலரில் இருக்குது. ஸ்டார்டிங்கில் சாப்பிட்டு டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. போக போக வெரி பேட், நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. சாமியே சரணம் ஐயப்பா. கரிமலை உச்சி அடைந்து விட்டோம். வெற்றிகரமாக கரிமலை உச்சி ஏறிவிட்டோம். சாமியே சரணம் ஐயப்பா. சாமியே சரணம் ஐயப்பா. உடல் முழுக்க வலி இருந்தாலும் மனசில் கொஞ்சம் கனத்தோட பிரிய விடை கொடுக்கிறோம். நிறைய பாதை நிறைய பெற்றோம். இந்த ஸ்பாட் இருந்துச்சுன்னா பெரிய பாதை முடிஞ்சிருச்சு அர்த்தம். கரிமலை முடிஞ்சது, பெரிய பாதை முடிஞ்சது. இதுக்கப்புறம் நம்ம பெரிய பாதை போனால் நெக்ஸ்ட் இயர் தான். சாமி சரணம். பெரிய பாதை முடிந்தது. இதுக்கப்புறம் சாதாரண மண்கரை தான் வரும். சாமி சரணம். சாமி சரணம் ஐயப்பா. உங்களுக்கு பம்பா கண்ணு தெரியுதா? நம்ம பம்பா ரீச் ஆகிட்டோம். ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிதீஸ்வரம் ஆராத்ய பாதுகம்
ഹരിവിമർദ്ദനം നിത്യനർത്തനം ഹരിഹരാത്മജം ദേവമാശ ശരണമയ്യപ്പ